பாரதி ராஜா வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பயணிக்கல. இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவரோட தமிழ் என்ற ஒரு பற்றுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு. இதை சொல்ல சொல்ல என்ன ஆகுனா சில பேருக்கு கோவங்கள் வரும். ஜஸ்ட் ஒரு ஆக்டர்னு மட்டும் இல்லாம உலகத்திலேயே யூரோப்ல ஜெர்மனின்னு நினைக்கிறேன், இதுல மட்டும் ஒரு டைம் பண்ணியிருக்காங்களா? இது சீமானன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அந்த அடல்ட்ரின்ற ஒரு சிஸ்டமே வந்துட்டு அக்செப்டபிள் இல்லை. யாருமே அந்த மாதிரி ஒரு பெண்ணோட வந்துட்டு அந்த மாதிரி பேச வர மாட்டாங்க, அந்த மாதிரி வன்புணர்வு பண்ண மாட்டாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம பாரதி ராஜா வந்து இறந்துட்டாரு. அவருக்கு இன்னைக்கு நிறைய திரைக்கலைஞர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கடைசி மரியாதை பண்ணாங்க. அவரை பத்தி சில வரிகள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ண ஒரு ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம். அவரை என்னன்னா, ஒரு சினிமா கொட்டா ஒரு ஆக்டிங் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்ணுவாங்க, அப்படின்னா ஒரு செட்டு போட்டு பண்ணுவாங்க. இப்படியே இருந்தது ஒரு 1960s 70s வரைக்கும். இவர் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு 1970ஸ்க்கு அப்புறமேட்டு சினிமாவில் இவர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, சினிமாவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஷூட்டிங்கை வந்து நம்ம ஆக்சுவல் வில்லேஜஸில் போய் எடுக்கலாம், மக்களோட வாழ்வியலை டைரக்டாக மக்களாக டைரக்டாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது ரெவல்யூஷனரிஸை கொண்டு வந்தார். அந்த ஒரு இது மட்டும் இல்லாமல் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களை கொடுத்த ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லலாம் இவர். ஏன்னா கமலோட ஃபர்ஸ்ட் படமாக இருக்கட்டும், ஹீரோவா ராதிகாவை கொண்டு வந்தது, கார்த்திக். ஹீரோஸ்ன்னு இல்லாம ரெண்டு முக்கியமான டைரக்டர்ஸ், மணிவண்ணன், பாக்யராஜ். இவங்க ரெண்டு பேரும் சினிமா இண்டஸ்ட்ரீஸோட அடுத்த லெவல் டைரக்டர்ஸ் சொல்லலாம். ஆனா இவங்களை கொண்டு வந்ததை இவரு தான் சொல்லுவாங்க. ஆமா, இவர் நிறைய பேரோட பிளாட்ஃபார்மை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு வெறும் கதை, திரைக்கதை, படம் மட்டும் இல்லாமல் இவரோட பங்களிப்பு அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. என்னென்ன விஷயம்? ஸோ அந்த தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் மண், இயற்கை, அதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இப்போ இவர் வந்துட்டு ஈழத்தமிழ் இந்த பிரபாகரன் அவரை போய் நேரில் பார்க்க சொல்ல அந்த இடத்துல இவங்க நிறைய பேர் அங்கே சந்திச்சிருக்காரு. அப்போ அவரோட பயணத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அந்த தமிழ் தேசியத்தில் வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னாக்கா, போத கலாச்சாரமே இல்லையா, நம்ப முடியுமா? ஓகே, அவங்க அந்த அளவுக்கு கட்டுப்பாடோட இருந்தாங்களாம். அதாவது அவர் சொல்லும்போது சீமானண்ணனை வந்துட்டு பிரபாகரன் வந்து கேட்டாராம், இவர் யாரு அப்படின்னு சொல்லி. இப்போ புரியுதா? நான் வந்துட்டு பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் பிடிக்காது அப்படின்னது. எத்தனையோ பேர் சொன்னாங்க சீமான் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தது வந்துட்டு பொய், அவர் போவே இல்லை, அவதூறுகள் பல பேர் பரப்புனாங்க. ஆனால் பாரதி ராஜா அவரோட வாயால் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதே சிஎம் ஜோசப் விஜய் அவருக்கு இறுதி மரியாதை பண்ணியிருக்காரு, மு.க. ஸ்டாலின் இறுதி மரியாதை பண்ணியிருக்காரு, எடப்பாடி இறுதி மரியாதை பண்ணியிருக்காரு, பல அரசியல் தலைவர்கள் வந்து அவங்களோட பதிவை பண்ணியிருக்காங்க. ஒரு நேர்மையானவர் இவர் வாழ்க்கையை வந்துட்டு ஒரு இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர், தமிழ் பற்று உள்ளவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், அவர் பதிவு பண்ண ஒரு வார்த்தைகள். பிரபாகரன் வந்துட்டு சீமான் யாரு அப்படின்னு கேட்கும்போது அங்கே பொட்டம்னு ஒருத்தர் இருக்காரு, இவங்க கூட இருந்தாங்க. அவர் வந்துட்டு சில காணொலிகள் வெட்டி கொடுத்தாங்களாம், சீமான் அவர் பேசிய காணொலிகள். அதை பார்த்து கேட்கும்போது இவர் சொன்னாரா, இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் அதாவது தமிழ் தேசிய ஈடுபாடு, தமிழ் மேல ரொம்ப பற்று. அதுக்கப்புறமா இவர் சொல்லியே நம்ம சீமான் அவர் வந்துட்டு ஈழத்துக்கு போறப்ப பிரபாகரனை போயிட்டு பார்த்ததாகவும் அவர் வாயில அவர் சொல்லியிருக்காரு. இப்போ முதல் என்னோட கேள்வி இங்கே என்னன்னா, எத்தனை அரசியல்வாதிங்க சீமான டைரக்டா அதெல்லாம் பொய், அவரெல்லாம் போவே இல்லை, ஆமா குஞ்சி, எத்தனை பேர் எவ்வளோ கிண்டல் கேலியுமா பேசினாங்க. இப்போ இந்த மக்களுக்கெல்லாம் வந்து நான் கேட்குற கேள்வி, உங்க தலைவர் வெறும் திரைக்கலைஞர் மட்டும் சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்கல, இறுதி மரியாதை பண்ணல, அவர் எப்படியாப்பட்ட மனுஷன்றத அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. சீமான் அவங்க போயிட்டு வந்ததை வந்துட்டு அவதூறா பேசுறாங்க, எத்தனை பேர் என்னென்னமோ பேசுறாங்க, அவர் கோவப்பட்டா வந்து இவர் வந்து செட் ஆகாது இந்த தமிழக அரசியல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்றவங்க, அதுக்கப்புறமேட்டு அரசியல் தெரியாத இந்த கரெக்டாக சொல்லணும்னா தற்குறின்றாங்கல்ல, நான் வந்து டிவிக்கு மட்டும் சொல்லல, அரசியல் தெரியாத டிஎம்கேல இருக்க, ஏடிஎம்கேல இருக்க இவங்கெல்லாம் தான் சீமான் அண்ணன் மேல அவதூறு சொல்லணும்னு சொல்லிட்டு பேசினாங்களே தவிர, ஈழத்தமிழர் இருக்காங்கல்ல சில பேர், நிறைய நாட்டில் இருக்காங்க, நான் ஒருத்தவங்க கூட சீமான அவதூறா பேசின வரைக்கும் பார்க்கல. சில பேர் பேசுறாங்க, இப்போ மினிஸ்டர் அங்கே வந்தாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில பேர். ஈழத்தமிழர், உண்மையான ஈழத்தமிழரை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். பாலிடிக்ஸ்ல இருந்துகிட்டு அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமானவங்க கூட இருந்துட்டு பேசுறவங்கலாம் நான் பேசல. இந்த மாதிரி ஒரு மனுஷனை அவன் மேல டிஃபர்மேஷன் கேஸ்லாம் போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் அலைய விட்டுருக்காங்க. பண்ணது யாரு? அரசியல்வாதிகள். அதெல்லாம் வெளியில் சொல்லலை, அரசியல்வாதிகள். இப்போ வந்து யாரெல்லாம் இறுதி மரியாதை பண்ணாங்களோ அந்த மாதிரி அரசியல்வாதிங்க அவங்க மேலே டிஃபர்மேஷன் கேஸ்லாம் போட்டு அதாவது கோர்ட்டுக்கு அலைய விட்டுருக்காங்க.
மேபி இருக்கலாம். ஏன்னா ஈழத்தமிழருக்கு சப்போர்ட் பண்ணவர் தானே. அதனால உண்மையா நேர்மையா இருந்தாங்க, ஆனா வழியை கொடுத்தாங்க. நீ சொன்னல இங்க மக்கள் வந்து உண்மையா நேர்மையா இருந்தா பத்தாது, செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் நல்லா பேசுவாங்கன்னு சொன்ன தெரியுமா? ஒரு காணொலியில சொல்ல வந்தேன் என்னன்னா, உண்மையா நேர்மையா இருந்தா வாழ்க்கையில கஷ்டம் அனுபவிச்சுதான் ஆகணும். கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்க முடியாது. அவரை வந்து அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அவருக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, தன்னோட மண்ணை ரொம்ப நேசிப்பார். அதுக்கு உதாரணம் அவரோட கதையில நிறைய இடத்துல காமிச்சிருப்பாரு. ஒவ்வொரு ஊரும் கிராமத்து கலையை எல்லாத்தையும் காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி மொழியை அவருக்கு ரொம்ப நேசிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் பேசுகிற வார்த்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா கலப்படம் இல்லாத மொழியை நிறைய அந்த கதையில காட்டியிருப்பார். தூய தமிழாக இருந்தாலும் சரி, தமிழ் பாட்டு கதையில எல்லா இடத்துலையும் காட்டியிருப்பார். அதே மாதிரி இயற்கையும் நேசிச்சு அப்படியாப்பட்ட ஒருத்தர் தான் சீமான் அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வரும்போது அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமும் இவருக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்குது. அதை வெளிக்காட்டல. ஆனா இவர் ஒரு 10-12 வருடமா இவரோட பயணத்துல ஒரு ஸ்டேஜ்ல இவரோட அரசியல் மேடையிலேயே போய் நின்றுட்டார். மக்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அரசியல் ஸ்டேஜ்லயும் எனக்கு வந்துட்டு பிடிக்காத அரசியல் பேசவே பல ஜாம்பவான்கள் என்னை கூப்பிட்டாங்க. ஏன் எம்ஜிஆரே 2 மேடையில் என்னை வர வச்சாரு. நான் போனேன், ஆனால் நான் அரசியலை மட்டும் அங்கே பேசல, அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படியாப்பட்டனா இந்த சீமான்ன்ற ஒருத்தனுக்கு அவர் பேசல, அப்படி பேசல ஒருத்தன். ஏன் அவனை பேசணும்னா, அவன் உண்மையை பேசலாம், உறக்க பேசுவான், வலி நிறைஞ்ச ஒரு விஷயம். என்னடா அவன் கத்துறான், அவன் என்னடா அரசியல் பண்றான், கத்துறான், கோவப்படுறான். அவன் தன்னோட மக்களை எல்லாரையும் தன் தாயா பார்ப்பான், தன் தங்கையா பார்ப்பான், தன்னோட தந்தையா பார்ப்பான், தன்னோட சகோதரனா பார்ப்பான். அது உணர்றவன் மட்டும்தான் அங்க இருக்க வழியை உணர முடியும். அந்த ஈழ தமிழ் மக்கள் ஒவ்வொரு உயிர் போகும்போது அவனுக்குள்ள வந்து தன்னோட தாய் அந்த மாதிரி தன்னோட ஒரு அடியும் அவன் மேல விழுந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணும்போது தான், உணரும் போது தான் அந்த உணர்ச்சியிலேருந்து வர வலி தான் அவனோட வேகம், அவனோட கோபம். அதை பார்க்கும்போது அதை குறை கண்டுபிடிக்கிற மக்கள் வந்து அந்த புரிதல் இல்லாத மக்களாக தான் அவர் பார்க்குறாரு. கோவப்பட்டு ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அந்த கோவத்துக்கு பின்னாடி இதுதான் மக்கள்கிட்ட சொல்றாரு. அந்த கோவத்துக்கு பின்னாடி அந்த வலியால தான் அவர் கத்துறது, அவர் பேசுறது. அந்த கோவம் வந்து சும்மா வரல, அரசியல் லாபத்துக்காக வரல. ஒருத்தன் கத்தி 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 தன்னோட உடலையே உயிரை விடுற அளவுக்கு பேசுறான்னா அந்த மக்களுக்காக மட்டும்தான் பேசுறான். இது நான் பேசல, பாரதி ராஜா ஒரு மேடையில் பேசுறாரு. இவர் சீமான்ன்றவர் வந்து ஒரு பேச்சில் மட்டும் இல்லை, அவர் என்ன பேசுனாரோ அதை செயலையும் செஞ்சு காட்டினாரு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இதுதான் இப்படிதான் பண்ணுவேன்றதை வந்துட்டு அவர் செஞ்சு காமிச்சாரு. எந்த அரசியல்வாதியும் செய்யல. என்ன செஞ்சு காமிச்சாரு? அதாவது எல்லாரும் சொல்லுவாங்களாம் பெண்ணும் ஆணும் சமம்னு சொல்லுவாங்களாம். ஆனா அதை எப்படி செய்யணும் மக்கள் முன்னாடி? ஏன்னா அவரு ஒரு ஸ்டேஜ்ல 234 வேட்பாளர்னா அந்த இடத்துல ஈக்குவலா வந்துட்டு பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு பாதின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் களத்தை உருவாக்கின முதல் தலைவர் சீமான் மட்டும்தான். 117 பெண்கள் ஆண்கள். அதாவது உலக அரசியல்லையே யாரும் பண்ணாத ஒரு சாதனை யாருன்னா, வெற்றி பெறல அந்த அரசியலை எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சது அவர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்க அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, வாய் வழியா மட்டும்தான் பேசினாங்க. ஆக்சுவலா நானே பார்த்தேன், நானே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போதும் சரி, உலகத்திலேயே யூரோப்பில் ஜெர்மனின்னு நினைக்கிறேன், இதில் மட்டும் ஒரு டைம் பண்ணியிருக்காங்களா அதை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் எந்த இடத்துலையும் பண்ணலையா. இதை சீமானன் மட்டும்தான் இதை பண்ணியிருக்காப்புல. அதாவது சீமானனோட கோவம் இங்கே சொல்லிடுறேன் இந்த லைனில். சீமானனோட கோவத்தில் என்ன இருக்குன்னா, அந்த கோவம் எதுக்காக படுவார்னா, ஒரு விஷயம் அநீதி நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல கோவத்தை வந்து வெளிப்படுத்துவார். அவரோட கோவத்தில் நியாயம் இருக்குன்றது இந்த மக்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்றாரு. என்ன பண்ணுறது, ஒரு நேர்மையானவர்ன்றவர்னால தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் வந்துட்டு அவரோட வீட்டு வாசலில் போய் நின்னாங்க அவரோட கடைசி. ஆமாம், இப்போ இந்த கோவம் எதுக்கு வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம், கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறோம், குழந்தைய வளர்க்குறோம். அந்த குழந்தை வந்து கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றான், ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றான், ஜூஸ் வாங்கி குடிக்கிறான். அந்த ஜூஸில் ஸ்லோ பாய்சன் இருக்கு, பிஸ்கெட்ல ஸ்லோ பாய்சன் இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போதே நம்மளுக்கு எப்படி ஆகுது? கடந்து போறாங்க பெற்றோர். இது அந்த சில பேர் கடந்து போறவங்க இருக்காங்க. ஆனா சில பேர் பயப்படுறாங்கல்ல, இது வாங்கி கொடுக்க கூடாது, இதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு பயப்படுறாங்கல்ல. அப்படி பயப்படும் போது சில பேருக்கு கோவம் வரும். இந்த ஊர் நம்மளுக்கு ஏன் அப்படி பண்ணுது, நம்ம பிள்ளைக்கு விஷம் தெரியாம விஷம் கொடுக்குற அளவுக்கு இப்படி இருக்கே ஊரு அப்படின்னு கோவம் வருது இல்ல பெத்தவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கோவமா தான் எனக்கு தெரியும். அதை தான் அவரும் கேட்கிறாரு, எந்த அரசியல்வாதி இதுக்காக கோவப்பட்டான், ஒருத்தனை காட்டு. தன்னோட தாய்நாடு பாய்சன் ஆகுது அப்படின்னு தன்னோட மண்ணை வந்து அவர் ஓப்பனா பேசுறாரு. நேசிக்கிறவன் தான் அம்மான்னு சொல்றாரு தாய்நாட்டை. அம்மாவை வந்து ஒருத்தவங்க கலங்கடிக்கிறாங்க அப்படின்னும் போது
உங்களுக்குலாம் கோபம் வரல அப்படின்னா இங்க பிழை யார்கிட்ட இருக்குன்னு அவங்க தான் யோசிக்கணும். அதுலயும் வந்துட்டு இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதாவது உண்மை, உயிர், தர்மம், பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. அவரோட பேச்சுல இந்த விஷயத்த அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, டேய் நான் என்னோட பேச்சே நிப்பாட்டிறேன்டா உலகத்துல. சரி உலகத்தை விடு, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி ஒரு 15 நிமிடம் என்னோட சீமான் கூட நின்று உக்காந்து பேசி அவரோட வைக்கிற வாதத்தோட நீ முன் வச்சு ஒரு நல்ல வாதத்துல நீ ஜெயிச்சிடறான், நான் பேச்சை விட்டுறேன்டா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வரைக்குமே சீமான் அண்ணனோட எந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து இந்த மேனிஃபெஸ்டோவுக்கு விட பெருசா நான் பண்ணுவேன் அப்படின்னு இதோட சூப்பரான மேனிஃபெஸ்டோ அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணதே இல்லையா? வியந்தாராம், டே சீமா எப்படி இது உன்னால எப்படி முடியுது? அதாவது ஒரு சொர்க்கத்தை காட்டுறான் அந்த இதுல மேனிஃபெஸ்டோல. அவரு இது இப்போ இல்லை, இந்த 2026 களத்துல பேசலைங்க. அதாவது இந்த மண் இவர் வளர்ந்த இடம், பிறந்து வளர்ந்தது வந்து பரமக்குடி, யாரு? சீமான். அதனாலவே என்னவோ இந்த மண் மேல ரொம்ப பாசம். அதாவது இவர் அரசியல் வர காரணம் இந்த பண முதலாளிகள் மண்ணை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மீத்தேன், ஈத்தேன் இதெல்லாம் எப்போ வந்தது? ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் இந்த ஒரு 10 வருடத்துல நடுவில் வந்தது. இதெல்லாம் ஒன்று எடுத்துட்டு வராங்க. கிளியரா இன்னொன்று என்னன்னா, இப்படி சொல்லும் போது தான் எனக்கு நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த கல்குவாரிகள் இருக்குல்ல, அதை பற்றி நியூஸ் போட்டாங்க. ஒரு ட்ரோன் ஷாட் காமிச்சாங்க. என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் குவாரிஸ், சின்ன சின்ன குவாரிஸ் வந்து லீஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது மக்களுக்கெல்லாம் அதை யோசிப்பாங்களான்னு தெரியாது. எனக்கு பயமா இருக்குது. அப்படியே உள்ள அது ஏதோ இந்த கேஜிஎஃப் படம் பார்ப்போம்ல, கேஜிஎஃப்ல எப்படி தங்க சுரங்கம் போட்டு நாட்டை அந்த ஊரை நாஸ்தி பண்ணும், அப்படியே தோண்டி அந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டை இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இதெல்லாம் பார்த்தது கூட இல்லை. உணர மாட்டாங்களா? ஏன்னா ஒரு கல்குவாரி இருக்கு சின்னதா, ஒரு கேப் விட்டு இன்னொரு கல்குவாரி இருக்கு. அந்த கேப்ல என்ன தெரியுமா இருக்கு? விவசாய நிலம். இப்போ நீர்வளம் எப்படி போவாங்க? நீர்வளம் போறது இல்லை. அப்ப அந்த கல்குவாரி இடத்துலயும் விவசாய நிலம் தான் இருந்திருக்கும். விவசாய நிலத்தை அழிச்சிட்டு கல்குவாரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இத்தனை வருஷமா பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பண்றதுக்கு ரீசன் வந்து பாரதி ராஜா பின்னாடி இத்தனை ஒரு கூட்டம் போய் அங்கே நின்னதுன்னா வெறும் அவர் வந்துட்டு திரையில மட்டும் சாதிக்கல, திரையும் தாண்டி ஒரு நேர்மையா இருந்தாருன்றப்ப சீமானன மேல எவ்வளோ அவதூறு பேசினாங்க. அந்த அவதூறுலாம் ஏன் பேசுனீங்கடா? எனக்கு கேட்கணும், ஏன்டா பேசுனீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? நாட்டில இருந்து ஏதாவது வேணுமாடா? ஆக்சுவலா இது எனக்கே ஒரு மாதிரி தான் இது. ஏன்னா நான் இன்னும் இவ்வளோ இதுவாக பேசுகிறான். லேண்டு ஏன் இடமே இல்லையா? இதை விட்டா வேற ஜப்பானை பற்றி படிக்கணும். ஜப்பானில் லேண்டில் ஃபார்மிங் பண்ண முடியாமல் அந்த இரு போட்டாங்கல்ல, நியூக்ளியர். ஆமாம். அதுக்கப்புறமேட்டு புல் பூண்டு கூட முளைக்காம ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஷிப்பில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஆமாம், ஷிப்பில் லேண்டை உருவாக்கிட்டு ஷிப்பில் ஃபார்மிங் பண்ணுறாங்க அவங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே சொர்க்க பூமி. இதை நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாது, நம்ம தள்ளப்படக்கூடாது. நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமி, அந்த சொர்க்கத்தை சொர்க்கமாகவே வச்சுக்கணும் அப்படின்னு தான் கோவப்படுறாரு. அதாவது ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், கல்குவாரிகள், அதாவது வளத்தை வந்து எடுத்துட்டு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை நான் இங்கே இயற்கை வளத்தில் போட போகிறேன். இதெல்லாம் வரலன்னா சீமான் அவர் வரமாட்டாரியா? சீமானன்றவர் எப்போ தெரியுமா தெரிய ஆரம்பிக்கிறாரு? இதெல்லாம் எப்போ வருதோ அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கிறாரு. எனக்கே எப்போ தெரிய வருதுன்னா, நானே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். இங்கே எப்படி இது இப்படி இருக்குது அப்படின்னு. சைனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும். சைனாவில் ரோடு போடுறாங்க, இஷ்டத்துக்கு ரோடு போடுவாங்க. ஆனால் அந்த ரோடு எப்படி போடுவாங்க? இப்போ ஒரு ரோடு பிளான் பண்ணுறாங்க, பெரிய மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மலையே தூக்கிட மாட்டாங்க, மலையை கொடாயுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் மலைக்குள்ளே ரோடு போடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியுது அந்த மலையோட அருமை என்னன்னு. அதை தான் பேசுகிறாரு. சொன்னால் சிரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒன்று நான் சொல்லிடுறேன். என்னோட நண்பர் ஒருத்தர், நான் வேலை செஞ்சுட்டு வரும்போது ஒரு தமிழ், நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்டேன், இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு யூபி சைட்லலாம் போனீங்கன்னா கணவன் மனைவி இருக்கிற இடத்துலையே போயிட்டு அரசியல்வாதிங்க சார்ந்தவங்க பெண்ணை இழுத்துட்டு போயிட்டு எவ்வளோ கேஸ் நடக்குது. அவங்க தேவையானதை ஒன்று அடித்து சாவடிச்சிடுவாங்க, அவனுங்க வன்புணர்வு பண்ணி திரும்பி எடுத்து விடுவானுங்க. இது இருக்குது. நீங்கள் போயிட்டு காணொலியில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, நியூஸில் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, கேஸ் இருக்குது. இப்போது சட்டம் இயற்றுறாங்க, அடல்ட்ரின்னு ஒன்று இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். அது என்னது? இப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ஒரு அரசியல்வாதி ஏதோ பண்ணிட்டான்ப்பா, அது வெளியில் வருது.
அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த அரசியல்வாதி அவங்கள வச்சு ஆளுங்களை வச்சு மிரட்டுறான். நீ வந்து கோர்ட்டில் வந்துட்டு என்னோட இஷ்டத்தோட தான் நான் இருந்தேன் உன் கூடன்றதை நீ சொல்லணும், இல்லைனா உன் குழந்தைய வந்துட்டு நான் கொண்டுடுவேன்றான். இப்போ இந்த பெண்மணி வந்து என்ன பேசும்? பயந்து தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டு அக்செப்டபிள்னால அங்கே இருந்தால் அது கேஸே இல்லைல்ல? ஆமாம், கேஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா எங்கே தப்பு நடக்குதுன்ட்டு? சிஸ்டம் தப்பாக இருக்குது. சிஸ்டம்னானது அந்த அடல்ட்ரின்ற ஒரு சிஸ்டமே வந்துட்டு அக்செப்டபிள் இல்லை. யாருமே அந்த மாதிரி ஒரு பெண்ணோட வந்துட்டு அந்த மாதிரி பேச வர மாட்டாங்க, அந்த மாதிரி வன்புணர்வு பண்ண மாட்டாங்க. இது வெறும் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் இல்லை, ஆனால் இதுக்கப்புறமா ஒரு சட்டத்தையும் மாற்ற சொல்ல அரசியல்வாதிங்க வந்துட்டு அவங்க செய்கிற தப்புக்கு கேட்ட மாதிரி சட்டத்தை அமைச்சிக்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட நிலத்தை வந்து அரசாங்கத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல. இயற்கை வளத்தை பாதிக்காமல் இருந்தால் எடுத்துக்கலாம், கரெக்டாக. ஒரு இயற்கை வளம்னா என்னது? அது விவசாய நிலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு யார் வருவா? அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கம்பெனி, ஒரு லாட்ரி சீட்டு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுது, இல்லை பெரிய பெரிய தலைங்க நம்ம அம்பானி அதானி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஸ்பான்சர் பண்ணுற கட்சி, இவங்கெல்லாம் வந்து இயற்கை வளத்துக்கு பாதுகாப்பாங்களா? அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதியா? சேத்துல கால் வச்சு அவங்க சோத்தை சாப்பிடல. அதாவது மனுஷனோட வேர்வையில் கை வச்சு தான் அவங்க சாப்பாடு சாப்பிட்றவங்க. நம்ம மண்ணில் கையை வச்சு வேர்வை சிந்தி சாப்பாடு சாப்பிட்றவங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து இந்த வழியை அவங்க உணரவே தெரியாது அவங்களுக்கு. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அது கடைசியாக எங்கே போய் நிற்கோன்னு இதுக்கப்புறமே தான் பார்க்கணும். இந்த காணொலியில் ஒரு சின்னதாக நாங்கள் பேசுனது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது பாரதி ராஜா இப்படிலாம் பேசினாரா சீமானுக்காக அப்படின்ட்டு. சீமான் அண்ணன் அதாவது யாழ்ப்பாணம், அதாவது ஈழத்தமிழர் இடத்துல போனது, அவர் பேசுனது, என்ன நடந்ததுன்றத அது ஒரு காணொலியை நான் பின்னாடி வைக்கிறேன், பாருங்கள். மறக்க எங்கேயுமே ஒரு குடிகாரனை பார்க்க முடியாது, பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. இப்போ கேட்டார் இந்த மாதிரி பழம் கொண்டு இந்த மூலையில் நான் வர்றேன்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் கேட்டார் சீமான் யாருன்னு கேட்டார். ஏன் ஷாக் ஆகிட்டேன். சீமானா சொல்லுங்க என் விஷயம் என்ன. அவனுடைய கட்டிங்ஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டதை சில கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பொட்டம்மனா அவர் எடுத்து கொடுத்தார். இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் யாருன்னு பார்க்கணும். நம்ம பையனை கொஞ்சம் மொழி அறிவும் ஒரு இனப்பற்று உள்ளவன், ஈழத்தின் மீது கொஞ்சம் இது ஒன்றவன் அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சார். அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்துருக்காரு. அவர் தனியாக வந்து பார்த்தது எனக்கு பின்னாடி தான் நான் சொல்லி அதுக்கப்புறம் போனோம். ஆனால் இப்போ திரு பிரபாகரன் அவரோட வந்து க்ளோஸாக ரொம்ப அசோசியேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், மணிவண்ணன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள். இப்போ மணிவண்ணன் அவர்கள் இப்போ நம்மோட இல்லை, நீங்கள் சீமான் அவர்கள்லாம் இருக்கீங்க. ஸோ இப்போ ஈழத்தை பற்றின படங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லா தெரிஞ்ச அது சார்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அது குறித்தான புரிதலோடு எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு அந்த பங்கு வந்து உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் படம் எடுத்தால் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே நான் வந்துட்டு ஜென்சி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட என்ன சொல்கிறது எதிரியாக நான் நினைக்கல. நான் எல்லார்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், அரசியலில் புதுசாக ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. யாருக்கு? தாவேக்காவுக்கு. அதை நான் வந்துட்டு தப்பு சொல்லலை. நீங்கள் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க, அந்த வாய்ப்பை அவங்க கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக பண்ணாங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு பெண் வன்புணர்வு சட்டமே மாற்றாமல் நாங்கள் கடுமையான தண்டனை எடுத்துகிட்டு வரோம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா, பழைய சட்டத்திலேயே அது ரூல் அப்படியே போயிட்டுருக்குன்னா, புதுசாக வந்துட்டு ஒரு மரண தண்டனை, அதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கை சார்ந்த ஒரு சட்டத்தை ஏற்றுறது, இயற்கை வளத்தை வந்துட்டு அழிக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை பாதுகாப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி சட்டத்தை அசம்பிளியில் ஏற்றும் போது தான் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு பொதுமக்களுக்கு. அது மாதிரி நீங்கள் ஏற்றாமல் நான் வந்து இருக்கிற சட்டத்திலேயே நீங்களும் பயணிச்சிங்கன்னா அது மாற்றம் இருக்காது. மாற்றம் ஒன்றே மாறாதது, ஒரு விஷயமும் மாறுது, அடித்தளமே மாறுவோம் அப்படின்னு நம்புவோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வடிவம் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.